மணிப்பூர் மாநிலம் முழுவதும் திரும்பவும் கலவரம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாநிலத்தில எதனால அடிக்கடி கலவரம் நடக்குது? அங்க என்னதான் பிரச்சனை நடக்குது? அத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். மணிப்பூர் மாநிலத்தில 2 இன மக்கள் தான் அதிகமா வாழ்றாங்க. அதுல ஒண்ணு மெய்த்தி இன மக்கள். அவங்க பள்ளத்தாக்குல வாழக்கூடியவங்க. அதுவே இன்னொருத்தவங்க குக்கி இன மக்கள். அவங்க மலை மேல வாழக்கூடியவங்க. இதுல குக்கி இன மக்கள் எஸ்டி கேட்டகரியில இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்கிது. இதேபோல மேத்தி இன மக்களும் தங்களையும் எஸ்டி கேட்டகரியில சேர்க்கணும்னு சொல்லி பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு குக்கி இன மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா மேத்தி இன மக்களும் எஸ்டி அந்தஸ்து வழங்கினா குக்கி இன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் பாதிப்பு ஏற்படும்னு சொல்லி அவங்க மேத்தி இன மக்களை எஸ்டி கேட்டகரியில சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டங்கள் 2023 மே மாசத்துல மிகப்பெரிய கலவரமா மாறிடுச்சு. 2 இனத்தை சேர்ந்த மக்களும் ஒருத்தர் தாக்கி கொண்டாங்க. இந்த 2 இனக்குழுவிலுமே ஆயுத குழுக்களும் இருக்காங்க. 2023 மே மாசத்திலிருந்து 2024 மே மாசம் வரைக்கும் இந்த கலவரத்துல 220க்கும் அதிகமானவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. 60,000 மக்கள் தன்னோட சொந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 4,786 வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 386 கோவில், சர்ச் மாதிரியான வழிபாட்டு தலங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. இந்த கலவரம் இப்ப 2, 3 மாசமா குறைஞ்சு அமைதியா தான் மாநிலம் இருந்துச்சு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி திரும்பவும் மணிப்பூர்ல கலவரம் பெரிய அளவுல பரவ ஆரம்பிச்சிருக்கு. 6 பெண்கள், 1 குழந்தைன்னு 7 பேத்த கடத்திட்டு போய் கொலை செஞ்சு ஆத்துல வீசியிருக்காங்க. இதற்கு பிறகு தான் அங்க மணிப்பூர்ல திரும்பவும் பெரிய அளவுல கலவரம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதற்கிடையே கலவரத்தை கட்டுப்படுத்த சொல்லி போராட்டங்களும் மணிப்பூர்ல நடந்துட்டு வருது. போராட்டக்காரர்கள் பிஜேபி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ, எம்பிய வீடுகளை அடிச்சு கொளுத்தி சூறையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மணிப்பூருடைய சிஎம் வீட்டையும் போராட்டக்காரங்க முற்றுகையிட போனாங்க. ஆனா அங்க பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ்காரங்க அவங்கள தடுத்து நிறுத்தி கலைச்சி விட்டுருக்காங்க. இந்த போராட்டக்காரர்கள் அரசாங்கத்துக்கு 1 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள கலவரத்தை கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா இன்னும் அதிகமான போராட்டங்கள் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ போராட்டங்களும், கலவரங்களும் இந்த ஒரு மாநிலத்தில நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு மாநிலமே மொத்தமா அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள அந்த மாநிலத்துள்ள போய் கவனிக்காம நம்ம உக்ரைன், ரஷ்யா சண்டைய சமாதானம் பண்ணி நிறுத்தும் முயற்சிய பண்ணிட்டு இருக்காரு.